கடலுக்கு அடியில் ஒரு அரண்மனை. குட்டி மீனின் சாகசம். குட்டி நண்பர்களே, ஒரு காலத்தில் ஆழமான அமைதியான கடலுக்கு அடியில் யாரும் கண்டிராத ஒரு அழகான உலகம் இருந்தது. அங்கேதான் நம்முடைய செல்ல நண்பன் குட்டி மீன் வசித்து வந்தது. இந்த குட்டி மீன் ரொம்பவே துணிச்சலானது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கடலின் அலைகளோடு விளையாடி வண்ணமயமான பவளப்பாறைகளுக்கு நடுவே நீந்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் குட்டி மீன் வழக்கம்போல் நீந்திக் கொண்டிருந்த போது ஒரு புதுமையான ஒளியை பார்த்தது. அது எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. அந்த ஒளி அதை புதிய இடத்திற்கு இட்டுச் செல்வது போல தோன்றியது. இது என்ன ஒளியாக இருக்கும் என்று குட்டி மீன் யோசித்தது. அதன் சின்னஞ்சிறிய இதயம் துணிச்சலால் நிறைந்திருந்தது. அந்த ஒளியை பின்தொடர்ந்து செல்லத் தொடங்கியது. ஒளி அதை பெரிய உயரமான பாறைகளுக்கு நடுவே அழைத்துச் சென்றது. அந்த பாறைகளுக்கு பின்னால் என்ன இருக்கும் என்று குட்டி மீன் ஆச்சரியப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அது ஒரு பாறையை தாண்டும்போது ஒளி இன்னும் பிரகாசமாகத் தோன்றியது. இறுதியாக ஒரு பெரிய அழகான கண்ணாடி போன்ற ஒரு அரண்மனை அதன் கண்களுக்கு தென்பட்டது. அடேயப்பா, அது ஒரு கனவு போல இருந்தது. ஆம், இது கடலுக்கு அடியில் இருந்த ஒரு ரகசிய அரண்மனை. அதன் சுவர்கள் அழகிய முத்துக்களாலும் பளபளக்கும் சங்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அரண்மனையின் கதவுகள் தங்கத்தைப் போல மின்னிற்று. குட்டி மீன் மெதுவாக உள்ளே நீந்தியது. உள்ளே அதைவிட ஆச்சரியங்கள் காத்திருந்தன. அங்கே ஏராளமான வண்ணமயமான மீன்கள், சிறிய நட்சத்திர மீன்கள் மற்றும் அழகான நண்டுகள் எல்லாம் இருந்தன. அந்த அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சியும் ஒளியும் நிறைந்திருந்தது. ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் சிரித்துக்கொண்டும் இருந்தார்கள். குட்டி மீன் அங்கே இருந்த நண்பர்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பித்தது. ஒரு சிலந்தி நண்டு அதன் பெரிய நகங்களால் வேடிக்கையான சைகைகள் செய்தது. ஒரு பவளப்பாறை மீன் தனது வண்ணமயமான துடுப்புகளால் நடனமாடியது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நேரம் போவதே தெரியாமல் குட்டி மீன் விளையாடியது. அங்கே இருந்த ஒவ்வொருவரும் குட்டி மீனிடம் ரொம்ப அன்பாக பேசினார்கள். அதுவரை குட்டி மீன் இவ்வளவு அழகான மகிழ்ச்சியான ஒரு இடத்தை பார்த்ததில்லை. தன்னுடைய துணிச்சலான தேடலால் ஒரு புதிய உலகத்தையும் புதிய நண்பர்களையும் கண்டுபிடித்தது. சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியது. அரண்மனையின் விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. குட்டி மீன் மகிழ்ச்சியோடு தன் புதிய நண்பர்களுக்கு கை காட்டி விடை பெற்றது. அது தன் வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம். ஆனால் அதன் மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. ஒவ்வொரு நாளும் குட்டி மீன் அந்த ரகசிய அரண்மனைக்குச் சென்று தன் நண்பர்களோடு விளையாடியது. கடலுக்கு அடியில் இவ்வளவு ஒரு அற்புதமான உலகமும் இவ்வளவு நல்ல நண்பர்களும் இருப்பதை அது ஒருபோதும் மறக்கவில்லை. குட்டி நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தில் நிறைய ஆச்சரியங்கள் ஒளிந்துள்ளன. அவற்றை நாம் தேடிப் பார்க்க வேண்டும். துணிச்சலோடு புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பது ஒரு அற்புதம், இல்லையா? சரி குட்டி நண்பர்களே, நாளை வேறொரு அழகான கதை சொல்கிறேன். இனிமையான கனவுகள் காணுங்கள்.